ஹலோ ஆல், தோசை மாவே இல்லாத நேரத்தில் இன்ஸ்டண்ட்டாக ஒரு 10 மினிட்ஸ்லேயே சாஃப்டான செட் தோசை ப்ரிப்பேர் பண்ணலாம். அதுக்கு ஒரு பாத்திரத்தில் 1/4 கப் ரவை ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ இதில் ஒரு 1/2 கப் அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை ஊற வச்சிடலாம். ஒரு 10 மினிட்ஸ் ஊறினா போதும். இப்போ இது கூடவே பார்த்திங்கன்னா இன்னொரு பாத்திரத்தில் பேப்பர் அவல் எடுத்திருக்கேன். இதை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு 1/4 கப் தயிர் ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணி வச்சுட்டேன். அண்ட் ரவையை ஊற வச்ச நேரத்துலேயே நீங்கள் இந்த அவலும் சேர்த்து ஊற வச்சுருங்க. ஒரு 10 மினிட்ஸ்க்கு அப்புறமா மிக்ஸி ஜாரில் இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணிவிட்டேன். இதுக்கு நீங்கள் பேப்பர் அவல் தான் யூஸ் பண்ணணும்னு இல்லை, கெட்டி அவல் கூட யூஸ் பண்ணலாம். ரெண்டுத்துலேயுமே தோசை நல்லா சாஃப்டாகவே இருக்கும். இப்போ இது கூடவே 1 கப் அளவுக்கு அரிசி மாவு ஆட் பண்ணிட்டேன். ஒரே வாட்டி ரொம்ப அதிகமாக தண்ணி சேர்க்காம கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி இந்த மாதிரி தோசை மாவு பதத்துக்கு அரைச்சிக்கோங்க. இப்போ இதுலேயே தேவையான அளவுக்கு உப்பு, 1/4 டீஸ்பூன் சர்க்கரை, 1/2 டீஸ்பூன் பேக்கிங் சோடா ஆட் பண்ணிட்டேன். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இன்ஸ்டண்ட்டாக நீங்கள் தோசை ஊற்ற வேண்டியது தான். இது சோக் ஆகிற நேரம் மட்டும்தான் நமக்கு தேவைப்படும். அண்ட் இந்த செட் தோசை ரொம்பவே சாஃப்டாக இருக்கும். பார்க்குறதுக்கே அந்த கல் தோசை டெக்ஸ்டர்லேயே இருக்கும். அண்ட் கண்டிப்பாக நீங்களும் இந்த ரெசிபி ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு கூட கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணிக்கோங்க. ரெசிபி பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுங்க. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். பாய்.